நம்ம ராமராஜ் காட்டனுடைய நாகராஜன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். டி நகரில் கடை வச்சிருந்தது. டி நகர் கடைக்கு நான் ஒரு போய் பார்த்தேன். அவர் டி நகர் அந்த கடையை போட்டு பாரு, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் போனேன், நல்லா எக்கச்சக்கம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட்டம் அவ்வளோ எனக்கு இருக்குமா தெரியல அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். அவர் சொன்னார், கூட்டத்துக்கான கடை வைக்கல அப்படின்னாரு. அப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னா நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். அதுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா டி நகர்ல 4 பக்கமும் 4 கோடி வைக்கிற காசு அது கொடுக்குற வாடகை அப்படின்னா தட்ஸ் கால் பிசினஸ். தட்ஸ் ஆல். 4 கோடி வச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வைக்கிறேன். வா, ஓட்டிக்கோ, கட்டிக்கோ, இருக்கா கட்டிக்கோ, பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ. இதுல இன்னொரு கைண்ட் ஆஃப் செய்தி எப்படின்னா, நீங்க ஒரு பெரிய மேஜர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொன்னு அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது உங்களோட தான் உங்களுக்கு தெரியாது. இதுதான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்று தொட்டு ஒன்று ஆட் ஆன் பண்ணிட்டே போகணும். ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு நீங்கள் புலிவாலை பிடிச்சது தான், இல்லைன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய பிளேஸ், இப்போ லட்சுமி செராமிக்ஸ் மாதிரியானவங்களுமே கூட அதிக பிரான்ச்சஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்குங்க உங்கள் கடையிலேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கடையை போட்டிருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க, இங்கே தான் உங்கள் கடை இருக்குது, அப்புறம் எதுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் 10 கிலோமீட்டர்ல நான் கடை வைக்கலன்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கு, இன்னொருத்தர் கடை வச்சிருவாரு இல்லையா? அதுக்கு தான் நான் கடை வைக்கிறேன். அப்ப அங்க ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான தோது நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? எவ்வளவு பேர் பசிக்குது? அப்படிதான் போய் சொல்லுவீங்க, எனக்கு பசிக்குது. ஏன்னா நீங்களாம் சௌரியமா உட்காந்துருக்கீங்க, நான் நிக்கிறேன். Okay, let's come up with a sum up. First important thing, sales is not selling, it is problem solving. Point number 2, whatever the size of problem that you solve, you will make that size of money. 3, புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள். காரணம், தொழில்நுட்பத்திற்கும் சேல்ஸுக்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு. 4, பெரிய நிறுவனங்கள் எந்த மாதிரியான தொழில் உத்திகளை பயன்படுத்துகிறார்களோ அதை உங்களுக்கு ஏற்றாற்போல் தகவல் வைத்துக் கொள்ள தயாராக இருக்கு. 5, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது இன்றைக்கு எளிதான விஷயமாக இருக்கிறது. தொழில்நுட்பமே உங்களுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத்தரும். 6, உங்களுடைய ப்ராடக்ட் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதனுடைய கள நிலவரத்தை புரிந்து கொண்டு டெக்னாலஜி இன்கார்பரேஷனை எந்த அளவுக்கு சரியா செயல்படுத்தணுமோ அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. 7, உங்களுக்கு ஒரு மென்டர் வைங்க. 8, உதவி கோருவதற்கு என்றைக்கும் தயங்காதீர்கள். உங்கள் துறை சார்ந்த நபர்களிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 9, நீங்கள் பெரிய மோட்டிவேஷன் புத்தகங்கள் படிப்பதை விட இங்கு இருக்கக்கூடிய தொழில் விற்பனர்கள், தமிழ்நாட்டிலிருந்து, சவுத் இந்தியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழில் விற்பனர்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு அதை கவனிங்க. 10, விளம்பரத்திற்காக கண்ண மூடிட்டு செலவு பண்ணா பிசினஸ் டெவலப் ஆகிடும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க B2B இருக்கீங்களா, B2C இருக்கீங்களா, என்ன மாதிரி டெக்னாலஜியில் இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ல இருக்கீங்கன்னு கவனிங்க. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சந்திர காற்றம் ஜன்னல் வீசட்டும், சரித்திரம் நாளை சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.